அம்மா வீட்டு ஃப்ரிட்ஜ் பார்த்துடலாம் என்னென்ன வச்சுருக்காங்கன்ட்டு. வாங்க. எப்பவுமே நீட்டாக வச்சுருப்பாங்க ஃப்ரிட்ஜு. ஐஸ் ட்ரே, அப்புறமாட்டி இது வந்து கருவாடு. ஓப்பன் பண்ண முடியல, வேண்டாம். இது வந்து பால் பேக்கெட் எல்லாமே இருக்கும். தக்காளி இது வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்குது. அது அப்படி காட்டணும்ல உங்ககிட்ட, அதனால அப்படி காட்டுறேன் நான். இந்த டப்பா எங்கே கிடைச்சாலும் விட்டுறாதீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டப்பா. எத்தனை நாள் ஆனாலும் வாடவே வாடாது எந்த பொருளுமே. இது 10 நாள் ஆச்சு வாங்கி வச்சு. ஆனால் இது அப்படி இருக்குது. கொத்தமல்லி, கருவேப்பிலையும் அதே மாதிரி தான் அப்படி இருக்குது. புதினாவும் அதே மாதிரி தான். பச்சை மிளகா ஒரே இதில் 4 கம்பார்ட்மெண்ட் வர்ற மாதிரி பாக்ஸ் இது. அப்புறம் இந்த கைப்பிடி வச்ச டப்பாவும் சூப்பராக இருக்கும். இது வந்து மீஷோவில் வாங்கினது. இந்த டப்பா நல்லா இருக்கும். இந்த டப்பாவும் இதில் வந்து உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருக்காங்க. இதில் இது வந்து அவரைக்காய். இந்த டப்பாவில் வந்து அவரைக்காய் போட்டிருக்காங்க. அப்புறம் இதில் கேரட் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 10 நாள் ஆனாலும் கெட மாட்டேங்குது இந்த டப்பாவில், அப்படி இருக்குது. ஆனால் இந்த டப்பாவோட எனக்கு இந்த டப்பா தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கும் இந்த டப்பாவில். அப்புறமாட்டி இந்த டப்பாவில் வந்து நம்மளுடைய எக்ஸஸான திங்ஸ்லாம், இந்த சக்தி மிளகாத்தூள், அப்புறமாட்டி ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸு, இதெல்லாம் வந்து இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க. இது எப்பவும் போல எல்லார் வீட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் கண்டிப்பாக தோசை மாவு ஒன்று இருக்கும். அதுதான் இதுக்காக நாங்கள் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணிலாம் காட்டலை, எப்பவும் போல இருக்கிற மாதிரியே தான் காட்டுறோம். இது வந்து ஒரு கவர் மாதிரியே. எங்கள் வீட்டில் இஞ்சி நிறையவே செலவாகும், அதனால இஞ்சி 1 கிலோ எப்பவுமே இருக்கும் ஃப்ரிட்ஜில். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். முருங்கைக்கீரையை கவரில் கட்டி வச்சுருக்காங்க. 2 days ஆனாலும் கெடாது. அப்புறம் இது வந்து எவரெஸ்ட் மசாலா. அவ்வளோதான். இங்கே பாருங்க, இந்த வேற ஒன்றும் இருக்காது. இதுலலாம் வந்து எக்ஸ்ட்ரா பாக்ஸஸ்லாம் இந்த ரேக்கில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா வெஜிடபிள்ஸ் இங்கே வைக்கிறதுனால. இது அம்மா கதை மூடிக்கலாம். இப்போ இதில் வச்சுட்டு மூடிடலாம். இதில் ஏன்னா இதில் இந்த மாதிரி காலி டப்பா மட்டும் தான் இருக்கும், காய்கறி இருக்காது. அப்புறம் இதில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து மாசி செய்வோம்ல, அதோடைய தூள் இது நல்லாயிருக்கும். அதே மாதிரி கெச்சப்பு வாங்கி 2 மாதம் ஆகுது, ஆனால் இன்னும் ஓப்பன் கூட பண்ணலை. எங்கள் வீட்டில் யாருமே இது சாப்பிட மாட்டாங்க, இருந்தாலும் வாங்கிட்டோம் ஓப்பன். அப்புறம் இது வந்து பிளாக் கரண்ட் சிரப்பு இது. அப்புறம் இது மிச்ச பால் வந்து இங்கே தான் வைப்பாங்க. இதில் வச்சா கொட்டிடும்ட்டு இதில் வச்சிருவாங்க. இந்த டப்பாலலாம் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இதில் ஃபுல்லாக 3 டப்பாலையுமே மிளகாத்தூள் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மிளகாத்தூளை வந்து இந்த மாதிரி டப்பாவில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. இது வந்து வெளியில் வச்சுருந்தா நமத்து போயிடும், அதனால ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க, இல்லைன்னா நல்லா இருக்காது. இது வந்து வறுத்து வச்சுப்பாங்க வேர்க்கடலை. நம்ம 2 சாப்பிட்டுக்கலாம். இப்போ அழகாக இருக்கு. இன்னைக்கு பார்த்துருக்கேன் அந்த வேர்க்கடலை அங்கே இருக்கிறதையே. இது பேர் என்னதுமா? கடலைப்பருப்பா. டப்பாவில் போட்டிருக்காங்க. அப்புறம் தேங்காய் வந்து பாதி உடைச்சிட்டு பாதி வந்து இந்த மாதிரி டப்பில் தான் போட்டு வச்சுப்பாங்க. இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக கெடாது, இல்லைன்னா உள் சைடு வந்து கெட்டுடும். இது வந்து அப்படி இருக்கும், அதனால இப்படி தான் போட்டு வச்சுப்பாங்க. இதெல்லாம் வந்து குட்டி குட்டி பாக்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற திங்ஸ்லாம் இந்த குட்டி குட்டி பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இது மேலே வந்து காலி கண்டெய்னர்ஸ் தான். இதில் தான் என்ன இருக்குன்னு பார்க்கலாம்.
இது வந்து கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் வந்து எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா நல்லது தான். அதனால கருஞ்சீரகம். இது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மிளகு ஜீரகத்தூள். அது வந்து கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவாக எங்கள் அம்மா ஒரு பாட்டில் அரைச்சி ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருப்பாங்க அந்த மிளகு ஜீரகத்தூள். அப்புறம் இது வந்து ரோஸ் மில்க் எசன்ஸு, பெருங்காய பொடி, இது எல்லாமே தான் இருக்குது. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.